வெல்கம் டு சிஸ்டார் அஃபீஷியல். இன்னைக்கு ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்கான அறிவிப்பு வெளியாயிருக்கு. மக்கள் தொகை கணக்கெடுப்பினுடைய நோக்கம் என்ன, அதனுடைய பயன்கள் என்ன, மக்கள் தொகை கணக்கெடுப்பில் சேகரிக்கும் தகவல்கள் என்னென்ன, இப்போ இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க, இதை பற்றின ஃபுல் இன்ஃபர்மேஷன் தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம். பதிவுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வாங்க இப்போ பதிவுக்குள்ளே போகலாம். இந்தியாவில் மக்கள் தொகை கணக்கெடுப்பு 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடைபெறும். மிகப்பெரிய அளவிலான மக்கள், வீடுகள் மற்றும் சமூக பொருளாதார தகவல்கள் போன்றவற்றை திரட்டும் நடவடிக்கையாகும். அடுத்த 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்பு 2027ஆம் ஆண்டு பிப்ரவரியில் 2 கட்டங்களாக டிஜிட்டல் முறையில் நடைபெற உள்ளது. இது ஜாதிவாரி விவரங்கள் மற்றும் 33 முக்கிய கேள்விகளுடன் அரசு நலத்திட்டங்களை வகுக்க உதவும் வகையில் அமையும். அதாவது இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இந்தியாவில் 10 ஆண்டுக்கு ஒரு முறை நடக்கும்னு, மக்கள் தொகை எவ்வளவு இருக்கு, வீடுகள் எவ்வளவு இருக்கு, சமூக பொருளாதார தகவல்களை திரட்டுறதுக்காண்டி தான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. இனிமே எடுக்க போற 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்புல டிஜிட்டல் முறையை பயன்படுத்தி எடுக்கிறதாகவும் அறிவிச்சிருக்காங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு 1872வது ஆண்டுல இருந்து எடுத்துட்டு வர்றாங்க. ஒரு 10 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை இந்த கணக்கெடுப்பு எடுக்கிறாங்க. கடைசியாக 2011வது ஆண்டு தான் இந்த கணக்கெடுப்பு எடுத்திருக்காங்க. 2021ஆம் ஆண்டு இந்த கணக்கெடுப்பு எடுக்கணும். 2021ஆம் ஆண்டு கொரோனா பரவல் காரணமாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல. அதனாலதான் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை 2 கட்டங்களாக பிரிச்சு, கட்டமாக 2026 ஏப்ரல் 1ஆம் தேதியில இருந்தும், கட்டம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு பிப்ரவரி 2027 இருந்தும், 2026 மற்றும் 2027 என 2 கட்டங்களாக இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு இருப்பதாக அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. முதல் முறையாக மொபைல் ஆப் மூலமான டிஜிட்டல் தரவு சேகரிப்பு மற்றும் ஜாதிவரி கணக்கெடுப்பு 16வது மக்கள் தொகை கணக்கெடுப்புல செயல்படுத்துறாங்க. அதாவது முன்னாடி எல்லாம் மக்கள் தொகை கணக்கெடுப்புக்கு ஃபார்ம்ல எழுத்து மூலம் ஃபில் பண்ணி தான் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. முதல் முறையா மொபைல்ல இதுக்குன்னு ஒரு ஆப் இன்ஸ்டால் பண்ணி அது மூலமா விவரங்களை எல்லாம் சேகரிக்கிறதுக்காக டிஜிட்டல் முறையில இந்த வசதியை கொண்டு வந்திருக்காங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கிறதுனால என்னென்ன பயன்கள், மத்திய மாநில அரசுகள் கொள்கைகளை வகுக்கவும், தேர்தல் தொகுதிகளை மறுவரை செய்யவும், நிதி ஒதுக்கீடு செய்யவும் இந்த தரவுகள் அடிப்படையாக அமையும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல இந்த மாதிரியான தகவல்களை எல்லாம் சேகரிக்கிறாங்க. இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல 33 கேள்விகள் கேட்கப்படும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. முதல்ல பெயர், தலைவருடைய பெயர் மற்றும் குடும்பத்தில் உள்ள உறுப்பினர்களுடைய பெயர், குடும்பத்தில் உள்ள அனைத்து உறுப்பினர்களுடைய வயது மற்றும் பிறந்த தேதி, ஆண்கள் எத்தனை பேர், பெண்கள் எத்தனை பேர், குழந்தைகள் எத்தனை பேர், குடும்ப உறுப்பினர்களுடைய கல்வி தகுதி, அவர்களுடைய தொழில், ஜாதி, மொழி, எந்தெந்த மொழியில பேசுவாங்க, எந்தெந்த மொழியில எழுதுவாங்க, வீட்டினுடைய வகைகள், வீடு கட்டுவதற்கு என்னென்ன கட்டுமான பொருட்கள் பயன்படுத்திய விவரங்கள், வீட்டு அறைகளினுடைய எண்ணிக்கை, குளியலறை மற்றும் கழிப்பறை எண்ணிக்கைகள், மின்சாரம் பயன்படுத்தும் முறை, வீட்டில் உள்ள மின்சார உபகரணங்களுடைய எண்ணிக்கை, 4 சக்கர வாகனங்கள் மற்றும் 2 சக்கர வாகனங்களுடைய எண்ணிக்கை, தொலைபேசி மற்றும் மொபைல் போன்களுடைய எண்ணிக்கை, இணைய சேவைகள் குறித்த தகவல்கள், ஆண்டு வருமானம் குறித்த தகவல்கள். இப்போ இது தொடர்பான 33 கேள்விகள் இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்புல இடம்பெறும் அப்படின்ற மாதிரி அறிவிச்சிருக்காங்க. இந்த 33 கேள்விகளுக்கான தகவல்களும் மொபைல் ஆப் மூலம் டிஜிட்டல் முறையில் சேகரிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதுதான் மக்கள் தொகை கணக்கெடுப்பிற்காக நமக்கு கொடுத்திருக்கிற அறிவிப்பு. தமிழகத்துல 2026 தேர்தலுக்கு அப்புறம் ஓரிரு மாதங்கள் கழித்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடைபெறும் அப்படின்றதையும் அறிவிச்சிருக்காங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இந்த பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் இது மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.